நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு நெருக்கடி தேவை, ஒரு நெருக்கடியான மனநிலை தேவை. அப்போ வந்து அந்த நெருக்கடியான மனநிலை எப்படி பெறது? ஒரு லட்சியம் தேவை. ஒரு லட்சியம் இருந்தால் தான் மக்கள் மனசில் நெருக்கடி இருக்கும். உங்களுக்கு எந்த லட்சியமே இல்லை அப்படின்னா, எந்த லட்சியமே இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிம்மதியாக படுத்துங்குவீங்க. நமக்கு தான் எந்த லட்சியமும் இல்லையே, எந்த நெருக்கடியுமே இல்லை. லட்சியங்கிறது என்னது? ஒரு நெருக்கடி. நீ இன்றைக்கி இதை செஞ்சாகணும், இதை வந்து முடிச்சாகணும் அப்படிங்கிறது தான் லட்சியம். இன்றைக்கி இதை செய்யணும்பா, அதை செஞ்சுட்டதுக்கப்புறம் தான் நீ வந்து நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ எனக்கு இன்றைக்கி எதை செய்யணும், இன்றைக்கி எதையும் செய்யணுங்கிற இதுவுமே இல்லையே, எந்த நெருக்கடியுமே எனக்கு இல்லையே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்த வித நெருக்கடியும் இல்லாமல் இருப்பீங்க, சோம்பேறி ஆகிடுவீங்க. சோம்பேறி அந்த அப்போ மனசு பார்த்திங்கன்னா பயங்கர அமைதியாக இருக்கும். அப்போ அதை பார்த்தாலே உங்களுக்கு பயம், என்னடா வாழ்க்கை, சோம்பேறி ஆகிடும். அதனால் மனசில் ஒரு நெருக்கடி இருக்கணும், ஒரு இலக்கு இருக்கணும். இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இது அப்படிங்கிற ஒரு நிலை, அதை செஞ்சு முடித்தாதான் நாம் வந்து நிம்மதியாக தூங்க முடியும். அந்த மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கணும். லட்சியங்கிறது நான் வந்து இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி நீ என்ன செய்ய போகிற? இன்றைக்கி உனக்கு ஒரு இலக்கு இருக்கணும்ல. உயரமான மலையில் ஏறணும்னா இன்றைக்கி அந்த 10 படியை ஏறி ஆகணும். 10 படியை ஏறினா தான் அந்த உயரமான மலைக்கு நான் போக முடியும். அப்போ இன்றைக்கி உனக்கு அப்போ வந்து உயரமான மலையில் ஏறுறதுக்கு உனக்கு 1 மாதம் ஆகலாம், அதுதான் உன்னுடைய லட்சியம். ஆனால் இன்றைக்கி நான் 10 படி 100 படியை ஏறி ஆகணும், அதுதான் இன்றைக்கி இருக்கிற உனக்கு ஒரு நெருக்கடி. அப்போ தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும். அந்த நெருக்கடியை நம்ம அந்த லட்சியத்தை, இன்றைக்கி இருக்கிற அந்த இலக்கை நாம் அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த லட்சியத்தை அடைவதற்காக இன்றைக்கி நான் எதை செய்யணும், இன்றைக்கான லட்சியம் எது? நான் ஒரு தொலைநோக்கு லட்சியம் எனக்கு இருக்குது. அந்த லட்சியத்தை அடைவதற்கு நான் இன்றைக்கு எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டும், எவ்வளோ வேலைகளை செய்ய வேண்டும், அதை அடைய வேண்டும். அதை அடைஞ்சாதான் நீ அந்த லட்சியத்தை அடைய முடியும். இன்றைக்கி இருக்கிற அந்த இலக்கு, இன்றைக்கி இருக்கிற உனக்கு நீ செய்ய வேண்டிய வேலை, அதை நீ செய்யலைன்னா கண்டிப்பாக அந்த இலக்கை அடைய முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு லட்சியம் இருக்குன்னா நம்ம திட்டமிடணும். இப்படி பண்ணால் தான் இதை முடிக்க முடியும், இந்த செயலை முடிக்க முடியும். இந்த ஒரு டேரக்டர் படம் எடுக்கிறாரு அப்படின்னா 2 மாதம் கால் ஷீட்டு ஹீரோவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாரு அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ இன்றைக்கி இவ்வளோ வேலைகளை முடிச்சாகணும், 2 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணும்னா இன்றைக்கி இவ்வளோ வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கும். அப்போ தான் அந்த படத்தை எடுத்து முடிக்க முடியும். அந்த படத்தை எடுத்து முடிப்பது ஒரு லட்சியம். அவர் மெத்தனமாக இருக்கார், இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செய்யாமல் மெத்தனமாக இருக்காருன்னா அந்த இலக்கையும் அடைய முடியாது. அதனால் இன்றைக்கி இருக்கிற வேலைகளை நம்ம முடித்தாதான் அந்த இன்றைக்கி இருக்கிற ஒரு இலக்கு, இன்றைக்கி இருக்கிற வேலைகள் தான் நமக்கு இருக்கிற இன்றைக்கி இருக்கிற இலக்கு, இன்றைக்கி இருக்கிற நெருக்கடி. அந்த நெருக்கடியை உணரணும். நமக்கு அந்த லட்சியம்தான், இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய லட்சியம்தான், இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வேலைகள், இதை செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்கு தான் நமக்கு இருக்கிற நெருக்கடி. அந்த நெருக்கடியை நம்ம சந்திக்கணும், அந்த சவாலை நம்ம கடக்கணும். அப்போ தான் இப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு நெருக்கடி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அப்படின்னா நெருக்கடி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு லட்சியம் இருக்கணும். அப்போ தான் லட்சியவாதிகளாக வாழ முடியும். அப்போ தான் நெருக்கடியான ஒரு பரபரப்பு, ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கும், அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அப்போ தான் நம்ம அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால் நெருக்கடியான மனநிலை தேவை. நெருக்கடியான மனநிலை இல்லைன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும், நம்ம ஒரு சோம்பேறி ஆகிட்டோம். எந்த நெருக்கடியுமே இல்லை, இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை எதுன்னே எனக்கு தெரில அப்படின்னா நமக்கு நெருக்கடியே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பயம்தான் வரும்.